வெல்கம் டு டிசைனர்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ண சுடிதார், போட் நெக், சிங்கிள் பீஸ் அம்ப்ரெல்லா கட் சுடிதார். இதை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண சுடிதார் இது வந்து எப்படி மார்க் பண்ணுறது, கட் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த சுடிதார் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒன் சைட் மட்டும் இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன் பென்சிலில். இது வந்து லெஃப்ட் சைட் மட்டும் வரும். இப்போது ஒரு ஃப்ளவரில் ஒரு பெட்டல் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பெட்டலில் வந்து ஒன் சைட் வந்து டார்க் பிங்க் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பெட்டலில் எப்படி வரும்னா, ஒரு பெட்டல் எடுத்திங்கன்னா ஒன் சைட் டார்க் பிங்க், நடுவில் லைட் பிங்க், இன்னொரு சைடில் வந்து ஒயிட் கலர், அந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்க் பிங்க் அப்ளை பண்ணிக்கலாம். மிச்ச பெயிண்ட் இருக்கிறதால நான் பக்கத்தில் பெட்டல் அடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லா பெட்டலுக்கும் அடிக்காதீங்க, ஒவ்வொரு பெட்டலாக முடிக்கலாம், இல்லைனா காஞ்சிரும் பெயிண்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலர் நான் தந்துக்கிறேன். ஒயிட் கலர் பெயிண்ட் தந்துட்டு மிடில் மட்டும் நான் வந்து கலர் மர்ஜ் பண்ணுறதுக்காக, மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி விட்டேன்னா எனக்கு வந்து லைட் பிங்க் கலர் கிடைக்குது. இப்போது எனக்கு ஒரு பக்கம் அனதர் சைடு வந்து நல்லா டார்க் பிங்க் கலர் வேணுன்றதுக்காக நான் பிங்க் கலர் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது கடைசியில் வந்து ஒயிட் ஷேடு தெரியணுன்றதுக்காக ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் பெட்டலுக்கும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒயிட் கலரில் ஒரு டாட் வச்சுருங்க, இல்லை பிங்க் கலர் கூட வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னா, நான் பர்பிள் கலர் எடுத்து ஒரு சைடு அடிச்சுக்கிறேன். மிடில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா பிங்க் கலர், அந்த பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பர்பிள், பிங்க்கு, ஒயிட்டு, ஒரு பெட்டலில் இத்தனை கலர்ஸ் வந்து ஷேடு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், மர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டாட் வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. இப்போது லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் வந்து ஒன் சைடில் நான் அடிச்சுக்கிறேன். இப்போது க்ரீன் கலர் நான் எடுத்துக்கிறேன். நடுவில் நல்லா பெயிண்ட் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் க்ரீன் மாதிரி வரும். இப்போது பெயிண்ட் ப்ரஷில் தண்ணியில் தொடாதீங்க. தண்ணியில் தொட்டிங்கன்னா பெயிண்ட் வந்து ஊறும், அசிங்கமாகிடும் துணியில். தொட்டிங்கன்னா தண்ணியில் தொட்டிங்கன்னா நல்லா அதை வைப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் பெயிண்டில் தொடுங்க. இப்போ எட்ஜில் பார்த்தீங்கன்னா நான் டார்க் க்ரீன் கலர் தரேன். இப்போது மிடில் மட்டும் நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ லைட் க்ரீன் வரும். இப்போ இந்த கலர்ஸ்லாம் நல்லா மர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லோ கலர், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் லீஃபில் வரும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ தான். இதை நல்லா காய விட்டுட்டு ரிவர்ஸில் திருப்பி அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணும்போது லைட்டான சூடு வச்சு அயன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்